அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். முழு விவரம். பிரியங்கா, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சி அம்மன் பேட்டை பகுதியைச் சேர்ந்த சாப்ட்வேர் என்ஜினியர் வேணு ஜனனி தம்பதியின் 4 வயது மகன் யோகேஷ் குடியாத்தம் பகுதியிலிருந்து தனியார் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அவருடைய தந்தை வேணு அழைத்து சென்ற போது அங்கு தந்தை மீது மிளகாய் பொடியை தூவி 4 வயது குழந்தை யோகேஷ் கடத்தப்பட்டார். இதனிடையே அன்று 2 மணி நேரத்திற்குள்ளாக மாதனூர் பகுதியில அந்த குழந்தையை அந்த கடத்தல் கும்பல் விட்டு சென்றது. அதன் பிறகு அந்த குழந்தையை மீட்டு உரிய பெற்றோரிடம் காவல்துறை ஒப்படைத்தது. அதன் அடுத்தபடிய விசாரணையில நேற்று 6 மணி அளவுல பாலாஜி என்பவரை குழந்தை கடத்தியதாக அதே காமாட்சி அம்மன் பேட்டை பகுதியை சேர்ந்த ஒருவரை கைது செய்தார்கள். கைது செய்து அவரிடம் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் பணத்திற்காக தான் கொடுத்தல் வாங்கல் பிரச்சனையில் இது போன்று குழந்தை கடத்தியதாக வாக்குமூலம் அளித்தார். அதோடு குழந்தை கடத்திய மற்றொரு நபர் விக்கி என்பவர் தப்பி சென்றார். அவரை தேடுதல் பணியில ஈடுபட்டு வரும்போது அதே குடியாத்தம் பார்வதி பகுதியை சேர்ந்த அந்த விக்ரம் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2வது நபராக குழந்தையை கடத்திய 2வது நபராக விக்ரம் என்பவரை தற்போது கைது செய்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.